வணக்கம் மக்களே. வழக்கம் போல இன்னொரு பஞ்சாயத்து பாயிண்ட் வரட்டுமா ஷோல இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் தான் பார்க்க போறோம். நம்ம முயல் ஆம கதை எத்தனை வாட்டி கேட்டிருப்போம் லைஃப்ல. ஆனா அது இப்ப எங்க போய் நிக்குது தெரியுமா? கோர்ட்ல போய் நிக்குது. முயல்லாம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. அவங்களுக்கு எல்லாம் அவமானம் ஏற்பட்டுருச்சான். அவங்க ரேஸ்ல கலந்துக்கவும் இல்லையா, ஆமை கிட்ட தோக்கவும் இல்லையா. அதுவும் ஆமை கிட்ட போய் நாங்க தோப்போமான்ட்டு நியாயம் கேட்கறதுக்காக கமிஷனர் ஆபீஸ்ல கூட ஒரு லாயரை வச்சு கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த லாயரை வந்து நம்ம ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் வந்து கேட்ச் பண்ணியிருக்காரு. லெட்ஸ் டாக் டு த முயல் லாயர் ராஜி ராய். ராஜி ராய், வெல்கம் டு அவர் ஷோ. எனக்கு நியாயமே கிடைக்கல. அதனாலதான் கடைசியில நம்ம பஞ்சாயத்து சேனலுக்கு வந்தாச்சும் நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன் சார். இதுல பொதுவா இந்த கேஸ்ல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கள் முயல் முயல் வந்துட்டு ரொம்ப வேகமான மிருகம்னு எல்லாருக்குமே தெரியும். எங்களோட வம்சத்திலேயே ஒரு விரிசல் விருகிற மாதிரி இந்த ஆமைங்க வந்துட்டு ஒரு இது பண்ணிட்டாங்க சார், இழுக்கு உண்டு பண்ணிட்டாங்க. இதனால என் கட்சிக்காரர் முயல் வந்து பயங்கரமா தாக்கப்பட்டார். இத பார்த்து என்னால வந்து சும்மாவே இருக்க முடியல. அதனாலதான் இந்த நியாயம் கேட்டு இந்த கேஸ் போட்டிருக்கோம். நாங்களே ஜெயிப்போம். ஒரு ஆமை கிட்ட தோத்துதுன்னு சொன்னா உண்மையிலேயே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு இல்லையா? ஆனா இது ஆமை சைட் ஆஃப் ஸ்டோரி என்னன்னு கேட்போம். இது முயல் வந்து ரேஸ்ல கலந்துக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆமை வந்து ஆமா ஆமா வந்து ஆனா இல்ல அவங்க ரேஸ்ல கலந்துக்கிட்டாங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ லெட் சி வாட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் ஆமை இன் திஸ். ஹலோ பூஜா ராய். வணக்கம். நான் என்ன கருத்தை நான் நாடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது சாட்சிகள் வந்து ரொம்ப முக்கியம். காலங்காலமா வந்துட்டு இந்த கதையை சொல்லிட்டு வராங்க. நாங்களும் ரேஸுக்கு போனோம், முயலும் ரேஸுக்கு வந்தாங்க, அவங்க தோத்தாங்க. இத வந்துட்டு நாங்க இதுக்கு மேல எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல சார். நான் நினைக்கிறேன் முயலோட தாயர் வந்து இத முயலோட பப்ளிசிட்டிக்காக இத பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ராஜி ராய், நீங்க வந்து பப்ளிசிட்டிக்காக தான் இதை பண்றீங்கன்ட்டு ஒரு பெரிய கருத்தை வந்து ஒரு பெரிய பழிய உங்க மேல சுமந்துறாங்க. நீங்க உங்களுடைய பதில் என்ன? நாங்க வந்துட்டு பப்ளிசிட்டி தேடணும்னு எங்களுக்கு ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா ஜாக்கி சான் படம் பார்த்திருக்கீங்களா? ஜாக்கி சான் கார்ட்டூன் பார்த்திருக்கீங்களா? எல்லாத்துலயுமே முயல் மந்திர கல்லு வச்சுதான் அவங்க வந்துட்டு வேகமா ஓடுவாங்க. முயல் வந்து ஆமைகிட்ட தோத்ததா சரித்திரமே கிடையாது. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன் இந்த ஆமைகளுக்கு வந்துட்டு எங்க மேல இப்படி ஒரு பொறாமை அப்படின்றது தெரியல. நீங்க தான் எப்படியாச்சும் நியாயம் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். ஸோ பூஜா ராய், உங்களுக்கு வந்து அவங்களுக்கு மேல போறாமான்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இந்த 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 கேஸ் இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ் எந்த நிலைமையில இருக்கு? சார் நான் முக்கியமா சொல்லணும்னா, இந்த முயல் லாயருக்கு வந்துட்டு முயல்ல வந்து ஹுசைன் போல்ட் அப்படின்னு நெனப்பு. ஏன்னா வந்துட்டு இவங்க இவ்வளவு ஸ்பீடா ஓடுறாங்க அப்படின்னு அவங்க நெனச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களோட ஸ்பீட் அவ்வளவு கிடையாது. மான் இருக்கு, மான் எடுத்துக்கோங்க. நாங்க வேணும்னா மானுகிட்ட போய் சண்டை போட்டுருக்கலாம்ல. அப்படி இல்லைன்னா விடுங்க. இவர்கிட்ட போய் சண்டை போட்டு இருந்திருக்கலாமே சீட்டா கிட்ட. சீட்டா இல்லையா? பேந்தர் இல்லையா? ஒரு லயன் இல்லையா? இந்த வடிவேலு ஒரு காமெடி சொல்ற மாதிரி இங்க ஆடு செத்து கிடக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியல, கோழி செத்து கிடக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியலன்ற மாதிரி முயல் வந்துட்டு அவங்களோட பப்ளிசிட்டிக்காக பண்றாங்க. அது வந்து முயலுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் கேரக்டர் இல்ல. அதனால அவங்களோட பப்ளிசிட்டிக்காக இப்ப பழசா இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி புதைஞ்சிருந்த கேஸை இவங்க தூண்டுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் ஆனா அவங்கள பத்தி பாவமா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து ரொம்ப ஒரு பழமையான குடிமக்கள் நாங்க. இவங்க வந்துட்டு என்னன்னா அவங்களுக்கு லைஃப் ஸ்பேனுமே ரொம்ப கம்மி. சோ எங்களால என்ன பண்றதுன்னே தெரியல. எங்களுக்கு முயல நினைச்சா கொஞ்சம் பாவமா இருக்கு. ஆனா நாங்க எங்க நியாயத்துக்காக போராடுவோம். ஆமா, முயல் அவங்க சொல்றது ரைட்டு தானே. நீங்க மட்டும் ஃபாஸ்டான அனிமல் இல்ல இல்லையா? மான் இருக்கு, சீட்டா இருக்கு. உங்களுக்கு மட்டும் நீங்க தான் ஏதோ வீம்புக்கு போய் ரேஸ் வச்ச மாதிரி தோணுது. மக்களுக்கும் அப்படி ஒரு கருத்து வந்துரும் இல்லையா? உங்களுடைய பதில் என்ன? சார் இதுல வந்துட்டு இவங்க சொன்னாங்க மானுகிட்ட போய் நாங்க ரேஸுக்கு கூப்பிட்டோமா இல்ல புலிகிட்ட போய் நாங்க ரேஸுக்கு கூப்பிட்டோமான்ட்டு. ஏன் வேணா போய் கூப்பிட்டு பார்க்க சொல்லுங்க. கொழுத்து நடிச்சு சத்துன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. நாங்க எதுவுமே அடிக்காத இனம் வந்து எங்க இனம் தான். அதனால நாங்க ரேஸுக்கு போகவே இல்லை. எங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சண்டை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஈஸியா ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து வச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சாங்கன்னா நாங்க தான் ஜெயிப்போம். அது வந்துட்டு யாருக்குமே மாற்றம் கிடையாது. இதனால நாங்க எப்படி தாக்கப்பட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க எல்லாம் எங்களை பார்த்து கேவலமா கேக்குறாங்க. ஏய் நீ இது ஆமைகிட்ட தோத்தவன் தானே அப்படின்ட்டு. இதெல்லாம் கண்டு எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இந்த அவமானத்துல இருந்து நாங்க எப்படியாச்சும் வெளியில வந்தே தீரணும். ஆமாங்க. ஆமா. லாயர், நீங்க வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு முயல் வந்து ஆமைட்ட தோத்ததுங்கிறது வந்து டெண்டுல்கர் வந்து ஒரு கல்லி கிரிக்கெட்ல ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல ஒரு பையன்ட்ட வந்து தோத்த மாரி. ஸோ அது அவங்களுக்கு பெரிய அவமானம் தான். எதுக்காக முயல் வந்து இந்த கேஸ் போட்டதுன்னு நினைக்கிறீங்க?
அதுதான் சார். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன்ல. அவங்க பப்ளிசிட்டிக்காக இத போட்டிருந்திருக்கலாம். ஏன்னா, இப்ப முயல பத்தி யாருமே எதுவுமே பெருசா போடுறது கிடையாது. அதனால வந்து இவங்க அப்படி பண்ணியிருக்கலாம். இன்னொன்னு மட்டும் இல்லாம இவங்க அவதூறு வழக்குன்னு பேசுறாங்கல்ல. இவங்களே வந்து நெறைய தடவ சொல்லியிருக்காங்க. "ஆம பூந்த வீடு விலகுமா?" அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. வடிவேல் காமெடிலாம் பார்த்துட்டு வந்து இப்படி கேட்கறாங்க. ஆனா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் இனத்துல நாங்க ஃபெங்ஷுய் பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இனத்தோட பிக்சரே வந்துட்டு இருக்கு. நெறைய பேர் வீட்லயும் வச்சுக்கிறாங்க. இதுல வந்துட்டு இந்த முயலுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு அவங்கள பத்தி அவதூறா பேசுறத விட, அவங்க தான் எங்கள பத்தி அவதூறா பேசுறாங்க. சோ மக்களோட கருத்துக்கு தான் நாங்க விட்டுருக்கோம். ஆமா மக்களே, இந்த கேஸ் வந்து போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து முயல் லாயர்ட்ட ஃபைனல் கருத்தை கேட்டுட்டு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்து அவுல் வந்திருக்காங்க. அவங்கள்ட்டயும் வந்து இது என்ன நடந்தது காட்டுல, இந்த 2 அனிமல்ஸும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்னு ஃபைனல் வெர்டிக்ட்டும் கேட்கலாம். முயல் லாயர் நீங்க ராஜி ராய், நீங்க உங்களோட ஃபைனல் ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்லுங்க. வணக்கம் சார். நான் வந்து திருப்பி சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இந்த ஆமைங்க வந்து எங்கள பத்தி தப்பா பேசல அப்படின்னு கிடையாது. ஏன்னா இவங்க இவங்க போட்ட இவ்ளோ பெரிய டிஃபர்மேஷன்னால தான் வந்து காலங்காலமா போட்டிருக்காங்க. ஒரு 100 வருஷம் அப்படின்னு சொன்னாலுமே அது வந்துட்டு கம்மியா இருக்காது. இவங்க இவ்ளோ பிரச்சனை பண்ணும்போது நாங்க எங்களோட ஸ்டாண்ட் எடுக்கலாம். எங்களோட முயல் இனம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு தான். எங்களோட முயல் இனம் வந்துட்டு நெறைய பிரச்சனையினால வந்துட்டு சூழ்ந்திருக்காங்க. அதனால எங்களோட பவர வச்சு இவங்க வந்துட்டு மேல வரலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அது மாதிரி தான் நான் இத பாக்குறேன். நாங்க ஃபேமஸ்க்காக வந்துட்டு நாங்க இத போட்டோம் அப்படின்னு கிடையாது. எங்களோட நியாயத்த நாங்க சொல்றதுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு அ அருகதை இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நாங்க போட்டோம். சோ இத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்க வந்து ஒரு நடுநிலையா தீர்ப்பு இருக்கிறவங்கள நீங்க சொன்னீங்கல்ல, அந்த அவுல வந்து வச்சு கூப்ட்டு இந்த பஞ்சாயத்த முடிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். டெஃபினட்டா, டெஃபினட்டா. நம்ம ரிப்போர்ட்டர் வந்து அவுல்ட்ட பேசிட்டு இருக்கா. அவுல வந்து புடிச்சிருக்காரு. லெட்ஸ் see what the owl says about it. வணக்கம் ஐயா. எங்களுக்கு இவங்க பஞ்சாயத்து இப்படி இப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பார்த்தேனோ நான் அத சொல்றேன். என்னன்னா, ரொம்ப வருஷமா வந்து இந்த கதைய வந்துட்டு இவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. காலங்காலமா நாங்களும் கேட்டுட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். ஆனா, நான் மேல இருந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, முயல் வந்து ரேஸுக்கு போலன்னு சொல்றாங்க. ஆமை வந்து ரேஸுக்கு போணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2 பேருக்குமே வந்துட்டு ஒரே ஒரு பிரச்சனை தான். அவங்க வந்துட்டு உண்மையா இருக்காங்களா? அவங்களோட இனத்துக்கு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இது மான நஷ்ட வழக்கு போடுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, முயலோட சொன்ன வார்த்தையில எவிடன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா ரேஸுக்கு போனதா பல கதைகள் இதுல வந்திருக்கு. நெறைய புத்தகங்கள்ல வந்திருக்கு. அதனால குழந்தைகளும் அத நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சோ வந்துட்டு முயலோட பாயிண்ட் வந்து வீக்கா இருக்க மாரி நான் கருதுறேங்கய்யா. ஆனா முயல் ஃபாஸ்ட்டா இருக்குமா? இல்ல ஆமை ஃபாஸ்ட்டா இருக்குமான்னு கேட்டா, முயல் தான் ஃபாஸ்ட்ங்கிறதையும் நான் சொல்றேங்கய்யா. ஒரு நல்ல இது பண்ணிட்டு இவங்களோட பிரச்சனைய இது பண்ண சொல்லுங்கய்யா. ஏன்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு நெருப்புக்குள்ள தான் கல்ல கொண்டு எறியறானுங்க. ஒற்றுமை என்பதுதான் ரொம்ப முக்கியம். இந்த கதை வந்து காலங்காலமா சொல்லப்பட்டாலும், முயல்தான் வேகமான விலங்கு என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த கதை ஏன் சொல்லப்படுகிறது என்றால், நல்ல திறமைகள், அ தகுதிகள் இருந்தாலும், முயல் போல் அந்த முயல் எப்படி அந்த ரேஸில் தூங்கிவிட்டதோ, அதுபோல் முயற்சி செய்யாமல் இருந்தால், நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. முயலாமை என்பது வாழ்க்கையில் தோல்வி விளைவிக்கும் என்பதை கருத்தை கூறும் கதைதான் இந்த கதை. எனவே முயலும் ஆமையும் சண்டை போடாமல் சுமூகமாக செல்லுமாறு பஞ்சாயத்து வீவர் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.